Hi, welcome to my channel. All updates for you. First time channel க்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல மெட்ராஸ் யுனிவர்சிட்டி ஐடி எக்ஸாம் ஓரியன்டட் டவுட் அதே போல டியூஷன் ஓரியன்டட் டவுட்ஸ் எல்லாத்தையுமே இந்த வீடியோல கிளியரா பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேலண்டர் இயர் 2025ல ஜாயின் பண்ணவங்க சில பேர் இன்னும் டியூஷன் ஃபீஸ் பே பண்ணாம இருக்கீங்க. சோ ஆன்லைன்ல அட்மிஷன் போட்டவங்க நீங்க பேமெண்ட்லாம் கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. யாராச்சும் ஆஃப்லைன்ல அட்மிஷன் போட்டு டியூஷன் ஃபீஸ் எதுவும் பே பண்ணாம பெண்டிங் வச்சிருக்கீங்க அப்படினா உங்களுக்கு இந்த மந்த் எண்ட் வரையும் டைம் கொடுத்திருக்காங்க. சோ நீங்க ஏப்ரல் 30க்குள்ள உங்க டியூஷன் ஃபீஸை பே பண்ணி கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசிபி கிளாஸஸில் உங்கள் பேட்சை ஆட் பண்ணவே இல்லை. இங்கே C25 பேட்ச்னு ஆட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு கிளாஸஸ் போடுவாங்க. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு எந்த அப்டேட்டுமே வராது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் C23 தேர்ட் இயருக்கும் C24 செகண்ட் இயருக்கும் டியூஷன் ஃபீஸ் பே பண்ண சொல்லியிருந்தாங்க. இந்த மந்த் 20ஆம் தேதி வரையும் வித்தவுட் பெனால்ட்டியோட பே பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. இப்போவுமே பார்த்தீங்கன்னா போர்ட்டலில் பெனால்ட்டி எதுவுமே ஷோ ஆகலை. யாராச்சும் பெண்டிங் வச்சுருந்தீங்கன்னா நீங்களுமே உங்கள் டியூஷன் ஃபீஸை கிளியர் பண்ணிக்கோங்க. A23 செகண்ட் இயர் A22 பேட்ச் உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வித் பெனால்ட்டியோட தான் ஷோ ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்களுமே டியூஷன் ஃபீஸ் பே பண்ணி கிளியர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2024 எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் சீக்கிரமாக முடிய போகுது. வித்தவுட் பெனால்ட்டியோட 26 வரை தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னா சில பேருக்கு என்ரோல்மெண்ட் நம்பர் போட்டால் உள்ளேயே போகலன்னு சொல்லியிருந்தீங்க. எல்லோ பேஜில் சில பேருக்கு இது போல ஷோ ஆகுதுன்னு சொன்னீங்க. செலக்ட் ஒன் ஆப்ஷனல் குரூப் கரெக்ட்லி இது போல வருது. இது என்ன ப்ராப்ளம், எங்களுக்கு எந்த பேப்பருமே ஷோ ஆகல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நீங்கள் அட்மிஷன் போடும்போது ஃபார்ம்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணியிருப்பீங்க. ஸோ எம்பிஏல பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்க்கெட்டா ஃபினான்ஸா ஹெச்ஆரா என்ன கரெக்டாக செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு யூனிவர்ஸில் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இது ஒழுங்காக செலக்ட் ஆகலை அப்படின்னா கூட மேபி இது மாதிரி வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற சப்ஜெக்ட் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். மேபி அதனால கூட இப்படி உங்களுக்கு ஓப்பன் ஆகாமல் போகலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸில் மட்டும்தான் கிளியர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ணாமல் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு இந்த ப்ராப்ளம் கிளியர் பண்ணாதான் உங்களுக்கு எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சில டிப்ளமோ கோர்ஸுக்குமே எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டலுக்குள்ளேயே போகலன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ சில டிப்ளமோ கோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் எக்ஸாம் இருக்க மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த டைம் எக்ஸாம் இருக்கா இல்லையா, இல்லை உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 2 டைம் எக்ஸாமா, ஸோ அதெல்லாம் கரெக்டாக நீங்கள் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் ஓப்பன் ஆகலைன்னா யூனிவர்சிட்டிக்கு போனால் மட்டும்தான் அதை கிளியர் பண்ண முடியும். நீங்கள் மெயில் அனுப்புனீங்க அப்படின்னா அதுக்கு ரெஸ்பான்ஸ் வரதுக்கும் டிலே ஆகலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 to 5 days தான் வித்தவுட் பெனால்ட்டியோட டைம் இருக்கு. ஸோ நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் யூனிவர்ஸில் கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. இந்த டைம் எக்ஸாம் எழுத முடியாத சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ண வேணாம். நீங்கள் அதை அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் செமஸ்டரில் எழுதும் போது அது அரியர் பேப்பரில் ஷோ ஆகும். அதையும் சேர்த்து நீங்கள் கரண்ட் செமஸ்டரோடு எழுதிக்கலாம். அதே போல் இந்த டைம் ஒரு சென்டரை நான் சூஸ் பண்ணுறேன், நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு நான் வேறு டிஸ்ட்ரிக்டில் செலக்ட் பண்ணிக்கலாமானா தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு செமஸ்டருக்குமே நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணும்போது எந்த சென்டரை சூஸ் பண்ணுறீங்களோ அங்கே தான் உங்களுக்கு எக்ஸாம் போடுவாங்க. ஃபர்தராக இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.